Hi, welcome to Victory Science Academy. Tamil Nadu Samachir 12th Standard Biozoology Lesson 1. The name of the lesson is Reproduction in Organisms. Coming to the introduction, each and every living organism which is having a fundamental feature which is called as the biological process. This biological process which is an important one so that it proceeds its life. Each and every living organisms which is having a life cycle. That life cycle which comprises of birth, growth, development, maturation and reproduction. In this reproduction, the young ones which are produced, and once again this particular young ones will also grow and mature and it reproduce. This particular process is repeated in each and every living organisms. அதாவது இந்த ரீப்ரொடக்ஷனை பற்றி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு உயிரினங்களும் ஒரு வாழ்க்கை சுழற்சி இருக்குது. அதாவது முதல்ல பிறக்குது, பிறந்த உடனே அது வளர்ச்சி தொடங்குது, அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக அது மெச்சூர் ஆகுது. அதாவது மெச்சுரேஷன் அப்படின்னா இங்கே இட் கேன் ஏபிள் டு த ஏஜ் விச் கேன் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ், அதான் மெச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமேட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ரீப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது அது இனப்பெருக்கத்தை உருவாக்குது. அதாவது ஒரு நாய்க்குட்டிகளை போடுது. அதே மாதிரி மனிதர்கள் குழந்தைகளை உற்பத்தி பண்ணுறாங்க. அதே மாதிரி சின்ன நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நுண்ணுயிரியானது 2 நுண்ணுயிரி அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது பல நுண்ணுயிரிகளாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஒரு தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க. This particular reproduction is a continuation of species. இந்த ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுனால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அழியாமல் இன்று வரை பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லயன் எடுத்துக்கோங்க. அந்த சிங்கமானது அது இனவிருத்தி பண்ணுறதுனால தான் அடுத்தடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் நம்மளாம் அதை பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஒவ்வொரு உயிருள்ள ஒரு பொருட்களும் தன்னோட இனப்பெருக்கத்தின் மூலமாக இந்த உலகத்தில் அதோட பரம்பரையான சில விஷயங்களை அதை கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. And this reproduction which introduces a variance in organisms. Variance அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஆர்கானிசத்துலேயும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்துது. அதை நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கலர் சேஞ்ச் ஆகுது, டெக்ஸ்சர் சேஞ்ச் ஆகுது அடுத்தடுத்து வர ஜென்ரேஷனில் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி மாதிரி சில அனிமல்ஸை நம்ம இப்போது பார்க்க முடியுது. கிராசிங் ஆஃப் அனிமல்ஸ் பார்க்க முடியுது. இந்த மாதிரி புது புது ஆர்கானிசம்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் திஸ் ரீப்ரொடக்ஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் அடாப்டேஷன் அண்ட் எவல்யூஷன். இந்த ரீப்ரொடக்ஷன் இருந்தால் தான் அந்த உயிரினங்கள் அது தங்கள் எப்படி வாழ்கிறது, எப்படி இந்த என்வாயர்மெண்ட்டோடு சேர்ந்து எப்படி தப்பித்து வாழ்கிறது அப்படின்னு உள்ளதை கற்றுக்கிடுது. அதே அடிப்படையில் அது ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் ஒரு சின்ன பரிணாம வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல சொல்லுவாங்க மனிதர்கள் காட்டில் இருந்தாங்க அப்படிம்பாங்க. இப்போ நம்ம டவுன் சிட்டிஸில் இருக்கோம். அப்போ ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி மனித சமுதாயம் அடைஞ்சிருக்கு. அதை ஒரு எவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஒரு சில மாற்றங்கள் காலப்போக்கில் பல 100 வருஷம் இல்லை ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதோட சேஞ்சஸ் நம்ம பார்க்கலாம். அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு உள்ளதை நம்ம கிளியராக இங்கே இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ரீப்ரொடக்ஷன் இருந்தால் மட்டுமே இதெல்லாம் ஸ்டடி பண்ண முடியும் அப்படின்றாங்க. ரைட். தென் கம்மிங் டு த மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்.
இந்த இனவிருத்தி பண்ணுதல் அப்படின்னு உள்ளதை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு சின்ன அடிப்படையான ஒரு உண்மை இருக்குது, அதை வந்து தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் ஹேவிங் எ பேசிக் ஃபீச்சர். அதாவது எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அது நிறைய செல்களாலோ இல்லாட்டி ஒரு செல்லாலோ உருவாக்கப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியா அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் எ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், ஒரு சிங்கிள் செல்லில் வந்து இருக்கும். இதே ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் பல செல்ஸ் வந்து இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு உயிருள்ள பொருளில் ஒரு செல் இருக்கும். செல்லோட மையப்பகுதியில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே என்ன இருக்கும்? குரோமோசோம்ஸ் இருக்குதுன்னு படிச்சிருப்பீங்க, டிஎன்ஏ இருக்கும் அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. டிஎன்ஏ இருக்குது அப்படின்னு உள்ள சொல்கிறாங்க. டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறது வந்து என்னது? டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட். டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட். இந்த டிஎன்ஏ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஒரு டிஎன்ஏவாக இருந்தது வந்து பல டிஎன்ஏவாக மாறும். அந்த டிஎன்ஏ வந்து அந்த நிறைய டிஎன்ஏ என்ன பண்ணணும்? அது வந்து ஆர்என்ஏவாக மாற்றப்படுது எங்கள் நியூக்ளியஸ்குள்ளேயே. அதுக்கு அடுத்தது அந்த ஆர்என்ஏவாக மாற்றப்பட்டது சைட்டோபிளாசத்திற்கு அது தள்ளப்படுது. சைட்டோபிளாசத்தில் வந்த பிறகு அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. அப்போ வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, டிஎன்ஏ ஒரு டிஎன்ஏ ஆனது நிறைய டிஎன்ஏவாக நியூக்ளியஸில் மாறுது. அதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏ வந்து சைட்டோபிளாசத்துக்கு வந்துடுது. நியூக்ளியஸை விட்டு சைட்டோபிளாசத்துக்கு வந்துடுது. டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏ கன்வெர்ட் ஆகுது. ஆர்என்ஏ கன்வெர்ட் ஆன பிறகு அது வந்து சைட்டோபிளாசத்துக்கு வந்துடுது. அந்த சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய ஆர்என்ஏ வந்து புரோட்டீன் சிந்தசிஸுக்கு போகுது. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ஆர்என்ஏனா என்னது அப்படின்னு உள்ளதை பார்க்கணும். ஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறது ரிபோநியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்என்ஏ வந்து சைட்டோபிளாசத்தில் வந்த பிறகு புரோட்டீன்ஸோடு சேர்ந்து அமினோ ஆசிடோடு சேர்ந்து புரதங்களை வந்து உற்பத்தி பண்ணுது அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. இந்த புரதங்களை உற்பத்தி பண்ணினால் மட்டும்தான் ஒரு செல் வந்து டிவைட் ஆகி 2 செல்லாக மாற முடியும். அப்போ செல் டிவிஷனுக்கு இந்த அடிப்படை தேவை. டிஎன்ஏ ஆனது ஆர்என்ஏவாக மாற்றப்படுது, ஆர்என்ஏ வந்து புரோட்டீன்ஸாக மாற்றப்படுது அப்படின்றாங்க. ரைட். இதில் வந்து என்ன நடக்கும்? இந்த மாதிரி செல் டிவைட் ஆகி போயிட்டே இருக்கும் பொழுது, இந்த ஒரு பேசிக் திங்ஸ் நடக்கும் பொழுது ஒரு செல்லு 2 செல்லாக மாறும், 2 4 செல்லாக மாறும், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படின்றப்போ வந்து க்ரோத் வந்து அதிகமாக காமிக்கப்படும். அதே மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் யூனிட்ஸ். ரீப்ரொடக்டிவ் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது மேல் கேமெட்ஸ் அண்ட் ஃபீமேல் வந்து ஃபியூஸ் டுகெதர் டு ஃபார்ம் எ ஜைகோட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், மேல் கேமெட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவீங்க, ஃபீமேல் கேமெட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா ஓவா அப்படின்னு சொல்லுவீங்க. ரெண்டும் சேர்ந்து ஒரு ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ ஜைகோட் ஃபார்மேஷன் வந்து கொடுக்குது, அது வந்து புதிய இண்டிவிஜுவலாக உருவெடுக்கும் அப்படின்றாங்க. ஸோ த பேசிக் திங் இஸ் the genetic material which is found to be present in the cell, which is first changed to RNA, and that particular RNA which is involved in the protein synthesis, then only the cell division will be started and the cell growth is seen, and then the formation of reproductive units, and then fertilization and the formation of new individuals will be seen here. There are 2 modes of reproduction. Here we are going to see about one is asexual reproduction and another one is sexual reproduction. What is asexual reproduction? The reproduction which is done by a single parent. That particular single parent will may be a male one or a female one. They can able to produce the young ones without any formation of gametes. இதில் நல்லா கவனித்து பாருங்கள். ஏசெக்சுவல் இந்த வேர்டை பாருங்கள். ஏசெக்சுவல் அப்படின்றதுல வந்து செக்சுவல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மேல் அண்ட் ஃபீமேல் சேர்ந்தால் ஒரு யங் ஒன்னை வந்து கொடுக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அது செக்சுவல் அப்படின்றாங்க. எந்த ஒரு பயாலஜிக்கல் டேர்மில் வந்து ஒரு வேர்டுக்கு முன்னாடி ஏ அப்படின்னு சேர்த்தாங்கன்னா நோன்னு அர்த்தம். செக்சுவல் அப்படி ரீப்ரொடக்ஷன்னா இது செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அல்ல அப்படின்னு உள்ளதை தெளிவாக
காமிக்கிறாங்க. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னா இது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்றாங்க. இங்கே அப்போ என்ன ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பேரண்ட், அதாவது மேலாக இருக்கலாம் இல்லாட்டி ஃபீமேலாக இருக்கலாம், அவங்கக்கிட்டேருந்து ஒரு மேல் ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ், அதாவது அதோட யங் ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஃபீமேல் அதோட யங் ஒன்னை மட்டும் இன்வால்வ் பண்ணிக்கலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் இங்கே எந்த விதமான செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் எதுவுமே நடக்காது, நோ கேமேட் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் பாடி செல்ஸ் டிவைட் ஆகும். பாடி செல்ஸ் டிவைட் ஆகும் பொழுது அது மைட்டாட்டிக் டிவிஷனாக இருக்கலாம், மைட்டாட்டிக் டிவிஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாடி செல்ஸ் மட்டும்தான் டிவைட் ஆகுது, ஜெர்ம் செல்ஸ் டிவைட் ஆகலை. அதனால் இந்த பாடி செல்ஸ் மட்டும் டிவைட் ஆகிறதுனால பாடி செல்ஸுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சொமேட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சொமேட்டிக் செல்ஸ்னாலும் பாடி செல்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த பாடி செல்ஸ் டிவைட் ஆகிறதுனால இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்றாங்க. அப்போது அதுக்கு இன்னொரு பேர் கொடுக்குறாங்க, சொமேட்டோஜெனிக் அண்ட் பிளாஸ்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றாங்க. ஸ்டொமட்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன் இல்லாட்டி பிளாஸ்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு 2 வகையாக நம்ம இதை சொல்லலாம். அப்போ கொஸ்டின் கேட்கும்போது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் டைரெக்டாகவும் கேட்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் குழப்பி கேட்கணும்னா பிளாஸ்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்கலாம், இல்லாட்டி ஸ்டொமட்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னும் கேட்கலாம் கொஸ்டின்ஸ். தென் கம்மிங் டு த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே இட் இன்வால்வ்ஸ் 2 பேரண்ட்ஸ், அதாவது ஒரு மேல் ஒரு ஃபீமேல் இங்கே இந்த ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸில் இன்வால்வ் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸில் இன்வால்வ் பண்ணும்போது மேல் அண்ட் ஃபீமேல் கம்பைன்ஸ் டுகெதர், ரெண்டும் மேலும் ஃபீமேலும் இணைந்து மேலில் இருக்கக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் ஃபீமேலுக்கு போய் ஃபீமேலில் இருக்கக்கூடிய ஓவாவில் போய் அது இன்கார்பரேட் ஆகி சேர்ந்து ஒரு எம்பிரியோ ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க. இந்த ஓவாவும் ஸ்பெர்ம் ஓவாக்குள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகிறது பேர் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன எம்பிரியோ ஃபார்ம் ஆகிறது சைகோட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சைகோட் ஃபார்மேஷன்லேருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் எ நியூ பார்ன் ஆர்கானிசம் அப்படின்னு உள்ளதை சொல்லுவோம். ஸோ செக்ஸுவலுக்கும் ஏசெக்ஸுவலுக்கும் இப்போ வித்தியாசம் கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், நெக்ஸ்ட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் யூஸ்வலாக எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம், எந்தெந்த ஆர்கானிசத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் மைக்ரோ ஆர்கானிசத்தில் பார்க்கலாம். மைக்ரோ ஆர்கானிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்கக்கூடிய ஆர்கானிசத்தெல்லாம் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த நுண்ணுயிரிகளில் பல வெரைட்டிஸ் இருக்குது, அதுதான் கொடுத்துருக்காங்க. புரோஸ்டிட்டா, பாக்டீரியா, ஆர்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் அல்லாமல் மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்துலேயும் இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட செல்கள் இருக்கணும். ஆனால் இந்த மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்தில் ஒரு சில இது நம்ம மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் பார்க்க முடிகிறதா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு சொன்னால், நல்லா கவனிச்சுக்கோங்க, யூனி பேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனி பேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வர்றது இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது. யூனி பேரண்டல் அப்படின்னு சொன்னால் ஒரு பேரண்டில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படியே ஆஃப்ஸ்ப்ரிங்ஸுக்கு வந்துடும் அப்படின்றாங்க. இதில் எந்த விதமான ஜெனட்டிக் வேரியேஷனும் நடக்காது, எந்த விதமான ஜெனட்டிக் மாறுபாடுகளும் ஏற்படாமல் எப்படி பேரண்ட் செல் இருக்கோ அதே மாதிரி அதோட யங் ஒன் அதோட புதுசாக ப்ரொடியூஸ் ஆன செல் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. தட் இஸ் அபவுட் த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். Coming to the different modes of asexual reproductions. Asexual reproduction which can be done by different modes. They are binary fission, multiple fission, plasmotomy, then strobilation,
then sporulation. So these are the 5 modes of asexual reproduction. So in this video I am given only about the introduction about the reproduction in the organisms. In the next video we will continue. Thank you.